போலீஸ் ஸ்டேஷனுக்கு எங்கள் மதியோடைய அம்மா அப்பா ஒரு பக்கம் வந்து நிற்கிறாங்க. அதே போல் போலீஸ் ஸ்டேஷனில் எங்கள் தங்கராஜும் அவங்க வீட்டு ஆட்களான ராஜலக்ஷ்மி ராகவன் இவங்க எல்லாருமே போய் நிற்கிறாங்க. இப்படி எல்லாமே போய் நிற்கிறத பார்த்த உடனே ராஜலக்ஷ்மி அழுதுகிட்டே நிற்காம கொஞ்சம் அமைதியாக இருமான் ரேவதி இங்கே ராஜலக்ஷ்மி சமாதானப்படுத்திட்டு இருக்க. உள்ளே இருக்க இன்ஸ்பெக்டர் இங்கே உள்ளே கூப்பிடுறாங்க. உள்ளே வாங்கன்னு சொல்லி கூப்பிடும்போது உங்கள் வீட்டு பிரச்சனை இவ்வளோ தூரம் வந்திருக்கக்கூடாது, ஆனால் உங்கள் வீட்டை சேர்ந்த பொண்ணு இங்கே கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க. இந்த கம்ப்ளைண்ட் எடுக்க எனக்கு ரொம்ப நேரம் ஆகுதுமா, ஆனால் இந்த கம்ப்ளைண்ட் எடுத்தனா உங்கள் பையனுடைய வேலை மொத்தமாக முடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டவுடனே ராஜலக்ஷ்மி இங்கே சுரேஷ் அப்படின்னு பார்த்துக்கிட்டு அழுதுட்டு நிற்க, என்ன நடந்துச்சு முதல்ல அதை தெளிவாக சொல்லுங்கன்னு சொல்லி கேட்க, ஐயா இவன் மேலதான் ஐயா தப்பு, இவதான் ஐயா என் குடும்பத்தை கெடுக்க வந்தவ, என் மாப்பிள்ளை எங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொல்லி இவளை என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு. ஆனால் இவளுக்கு என்னைக்கு கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தோமோ அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பிரச்சனை மட்டும்தான். எதுக்கு எடுத்தாலும் கேள்வி, எல்லாத்துக்கும் கேள்வி கேட்குறத கூட நான் தப்புன்னு சொல்லலைங்க ஐயா, ஆனால் திமிரா நடந்துக்கிறான், எதை சொன்னாலுமே அதை செய்ய மாட்டேன்னு சொல்கிறான். நாங்கள் என்ன இவளை வீட்டில் கொடுமையாக படுத்துகிறோம், இல்லை வேலைக்கு போகக்கூடாதுன்னு தான் சொல்லுறோமா? என்ன வேலைக்கு போகிறா வர்றா எல்லாம் தானே பண்ணிக்கிட்டு இருக்கா, இதுக்கு மேலே இவளை நாங்கள் என்னையா கொடுமைப்படுத்தணும்? இப்போ வந்து என் பையன் மேலே ஆனால் உன்னானா கம்ப்ளைண்ட்னு சொல்லிட்டு இங்கே ஸ்டேஷன் வரைக்கும் வந்து நிற்கிறான், அதுவும் சுரேஷ் வேலை பார்க்குற ஸ்டேஷன்லேயே. இதுக்கு மேலே நான் என்னத்தை சொல்ல? இப்போ வந்து உங்களுக்கு புரியுதா இல்லையா? கல்யாணத்துக்கு முன்னாடியே பையனுடைய வேலை போகிறதுக்கு காரணம் வந்தவ, கல்யாணம் ஆன பிறகும் அவன் வேலையை பறிச்சே தீருவன்னு இப்படி ஒத்த கல்ல நின்றுகிட்டு இருக்கா. இவ சொல்கிற கம்ப்ளைண்ட்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டு எங்களை கூப்பிட்டு விசாரிக்கலாமாங்க ஐயா அப்படின்னு ராஜலக்ஷ்மி சொல்ல, ராகவனும் ஆமாம் ஐயா அதுதான் நடந்ததுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே தங்கராஜும் சார் இங்கே நடந்த இந்த பொண்ணு வந்து சொல்கிற அளவுக்கெல்லாம் பெரிய பிரச்சனையே கிடையாது, இந்த பொண்ணு நடந்த விதம் இது வந்துட்டு இங்கே வீட்டில் இருக்கவங்களுக்கு பிடிக்கல, கேள்வி கேட்க தான் செஞ்சாங்க அப்படின்னு சொல்ல, சார் அதெல்லாம் இங்கே கேள்வி இல்லை, இந்த பொண்ணை வீட்டை விட்டு வெளியே அனுப்பியிருக்கீங்க, கதவை இழுத்து மூடியிருக்கீங்க, இதுக்கு மேலே இந்த பொண்ணை இங்கே உங்கள் மச்சான் சுரேஷ் நைட்டு ஃபோன் பண்ணி கண்டபடி திட்டிருக்காரு, அதனால தான் அந்த பொண்ணு இப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்கவும் வந்திருக்காங்க, இதை எதுவுமே மறுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கேட்க, அதுக்கு இங்கே தங்கராஜும் அந்த மதியை பார்த்து முறைக்கவும் செய்கிறாங்க. பக்கத்தில் இங்கே நின்றுட்டு இருக்க போலீஸும் வந்துட்டு சரி முதல்ல இவங்களை உள்ளே கூட்டிகிட்டு வாங்கன்னு எல்லாமே உள்ளே போய் உட்காடுறாங்க. இங்கே பாருங்கம்மா, நடந்த பிரச்சனை முழுக்க முழுக்க இந்த பொண்ணு சொல்லி நானே கேட்டேன்னு சொல்ல, ஐயோ ஐயா அவள் சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க, அவள் சொல்கிறதெல்லாம் உண்மையே கிடையாது, அவள் வாயில் வர்றது எல்லாமே பொய்யை மட்டும்தான் இவ பேசுவான், உண்மையவே இவ பேச மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மா கொஞ்சம் அமைதியாக இருங்கம்மா அப்படின்னு வேகமாக மிரட்ட, சார் அது எங்கள் அம்மா சார் அப்படின்னு சொல்ல, போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே யார் வந்தாலும் அவங்க அக்யூஸ்டு மட்டும்தான், இங்கே அம்மா அப்பான்ற பேச்சுக்கெல்லாம் இடம் இல்லை, பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, அந்த கம்ப்ளைண்ட்டை நான் விசாரிக்கிறேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்ட எங்கள் தங்கராஜுமே டென்ஷனோட பார்த்துக்கிட்டு இருக்காங்க மதியை. அப்போ தான் அங்கே போலீஸ் வந்துட்டு எங்கள் மதியை பார்த்து கேட்குறாங்க, என்னம்மா நீ சொன்னது போல் இந்த அம்மா உன்னை இன்னும் தேவையில்லாத பேச்செல்லாம் பேசினதா சொன்னீங்களே அது எல்லாமே உண்மைதானன்னு சொல்லி கேட்க, ஆமாம் சார் அது முழுக்க உண்மைதான் அப்படின்னு சொல்கிறாங்க. சார் அவள் பொய் சொல்கிறா சார், என் பையனுடைய வேலையை ஏற்கனவே கெடுத்தவ, ஐயோ இப்படி எங்களை போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்தி விட்டுட்டாலே, இவளெல்லாம் சும்மா விடக்கூடாது, உனக்கு எவ்வளோ திமிருந்தா ஸ்டேஷன் வரைக்கும் வந்திருப்பேன், எப்படி நீ என் வீட்டில் வந்து வாழ்றேன்னு நான் பார்க்க தானடி போகிறேன்னு சொல்ல, ஐயோ அத்தை கொஞ்சம் அமைதியாக இருங்கன்னு எங்கள் தங்கராஜ் சொல்கிறாங்க. என்ன சார் இவ்வளோ நேரம் அந்த குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணீங்க, பார்த்தீங்கல்ல உங்கள் வீட்டு ஆளுங்க எப்படி பேசுகிறாங்கன்னு, போலீஸ் ஸ்டேஷன்லேயே எப்படி அந்த பொண்ணு எங்கள் வீட்டில் வந்து வாழுதுன்னு நான் பார்க்குறேன்னு சொல்கிறாங்க, போலீஸ்க்கு முன்னாடியே இப்படி பேசுகிறாங்கன்னா அப்போ வீட்டில் இவங்க எப்படி நடத்திருப்பாங்கன்னு யோசிக்க கூட முடியாத ஆட்களாக சொன்னாங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்க, அதுக்கு தங்கராஜும் இல்லை சார் நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் கேளுங்க சார்னு சொல்ல, சார் கொஞ்சம் அமைதியாக இருங்க, நீங்கள் அந்த வீட்டில் சம்மந்தப்பட்ட ஆள் தான், ஆனால் அந்த வீட்டோட ஆள் கிடையாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு ராகவனை பார்க்குறாங்க. சார் நடந்த சம்பவம் சரி, அப்போ நீங்கள் எங்கே இருந்தீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. சார் நான் ஏதோ வெளியில் வேலை விஷயமா அப்போ தான் போயிட்டு வீட்டுக்குள்ளே வந்தேன், அப்போ தான் இங்கே ராஜலக்ஷ்மி நெஞ்சு வலியால் துடிச்சிட்டு இருந்தா அப்படின்னு சொல்ல, நெஞ்சு வலியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் சார் நடந்த பிரச்சனையில் இவங்களுக்கு நெஞ்சு வலி வந்ததா சொல்லி சின்ன ஆக்டிங்கை கூட போட்டாங்கன்னு சொல்ல, பார்த்தீங்களா சார் நெஞ்சு வலியால் துடிச்சு போய் கிடந்தேன், அப்போ கூட இவ என்ன ஏதுன்னு கூட பார்க்காம செத்தா செத்துட்டு போகட்டுன்ற மாதிரி கையை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டவுடனே போலீஸும் என்னம்மா நெஞ்சு வலின்னு சொல்கிறீங்க, ஹாஸ்பிட்டல் எதுவும் போயிட்டு வந்தீங்களான்னு சொல்லி கேட்க, இல்லை சார் கொஞ்ச நேரத்திலே நெஞ்சு வலி சரியாயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. போலீஸ்கிட்ட உடனே மதி சொல்கிறாங்க, ஆமாம் சார் என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்புனதுமே அவங்களுக்கு நெஞ்சு வலியெல்லாம் சரியாயிடுச்சுன்னு அங்கே மதியம் சொல்ல, தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்கா பாருங்க சார்னு அங்கே ராஜலக்ஷ்மி சொல்கிறாங்க. ராகவன் கிட்ட உடனே கேட்குறாங்க, சார் உங்கள் ஒய்ஃப்க்கு நெஞ்சு வலி, அவங்கள உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும்னு உங்களுக்கு
தோணவே இல்லையான்னு இன்ஸ்பெக்டர் கேட்க அதுக்கு ராகவனும் இல்லை சார் நாங்கள் கூப்பிட்டோம், ஆனால் அவள் தான் வர முடியாது, இப்போ என்னால் எங்கேயும் வர முடியாதுன்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் ரொம்ப அதிகமான ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலான்னு தான் நினச்சோன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோடனே என்ன சார் வயசானவங்க இங்கே இன்னும் கொஞ்சம் அதிகமான பார்த்துக்கலான்னு இருந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க, என்ன சுரேஷ் இதெல்லாம் அப்படின்னு கேட்க இல்லை சார் உண்மையிலேயே எங்கள் அம்மாவுக்கு அப்போ நெஞ்சு வலி வந்தது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நெஞ்சு வலி வந்திருக்குன்னா நீங்கள் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருந்துருக்கணும், அப்படி எதையுமே பண்ணாமல் நெஞ்சு வலி வந்ததுன்னு சொன்னால் மட்டும் இங்கே யாரும் நம்ப போகிறதே இல்லை. சரி அதை விடுங்க, இந்த இப்போ சம்பவம் நடக்கும்போது வீட்டில் வேறு யார் யார் இருந்தாங்கன்னு சொல்லி கேட்க என் மூத்த மருமக மலர் தான் இருந்தா, அவளுக்கு எல்லாமே தெரியும், இவ என்னெல்லாம் என்னை பேசினா எப்படியெல்லாம் பேசினான்னு சொல்லிட்டு இங்கே சொல்லவும் செய்கிறாங்க. உடனே அந்த அழகு மலருடைய நம்பரை வாங்குறாங்க. ஃபேமிலியில் இருக்க எல்லாரையும் தானே வர சொன்ன சுரேஷ் அப்படின்னு சொல்லி கேட்க இல்லை சார் அது வந்து அப்படின்னு சொல்லும்போது சரின்னு சொல்லிட்டு அந்த நம்பருக்கு கால் பண்ணுறாங்க. மேடம் நான் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கால் பண்ணுறேன்னு சொல்லுங்கள் சார் அப்படின்னு அழகுமலர் சொல்கிறாங்க. அதுக்கு போலீஸ் வந்துட்டு எங்கள் அழகுமலர்கிட்ட இல்லை உங்கள் ஃபேமிலியிலேருந்து எல்லோரும் இங்கே தான் இருக்காங்க, ஆனால் அந்த சம்பவம் நடந்தப்போ நீங்களும் அந்த இடத்துல தான் இருந்ததாக சொல்கிறாங்க, அங்கே என்ன நடந்துச்சுன்னு நீங்கள் சொல்ல முடியுமா தெளிவா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு உடனே இங்கே அழகுமதியும் அழகுமலரும் சார் அங்கே பெரிய பிரச்சனைலாம் எதுவும் இல்லை சார், காஃபி குடிச்ச டம்ளர் அங்கே இருந்தது, அதை எடுத்து வைக்க சொன்னாங்க, அதுக்கு இங்கே மதியம் வந்துட்டு எதுவுமே செய்யலை சார், அவங்க எதிர்த்து கூட பேசலை, காஃபி குடிச்ச டம்ளரை இங்கே எடுத்து வைக்க உன்னால் முடியாதா, அப்படி தான் உன்னை வளர்த்து வச்சுருக்காங்களான்னு அத்தை கேட்டாங்க, அதுக்கு தான் இங்கே மதியம் காஃபி குடிச்ச டம்ளரை சிங்கில் போடக்கூட உங்கள் பையனுக்கு நீங்கள் சொல்லி கொடுத்து வளர்க்கலையான்னு அந்த ஒரு வார்த்தை மட்டும்தான் இங்கே அழகுமதி கேட்டாங்க, அந்த ஒரு வார்த்தைக்காக தான் இங்கே பெரிய பிரச்சனையே நடந்தது, அத்தைக்கு இதுவரையும் யாரும் எதிர்த்து பேசினதில்ல, அப்படி பேசினாலும் பிடிக்காது, அதனால்தான் அவங்க தன்னை ஒருத்தவங்க இப்படி எதிர்த்து பேசிட்டாங்களேன்றதும் கோவம் வந்துடுச்சு, அந்த கோவத்தில் தான் இப்படி அத்தை நடந்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி அழகுமலர் எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. இதையேம்மா நீ வீட்டில் இருக்கவங்க கிட்ட அப்போவே எடுத்து சொல்லி புரிய வைக்கலன்னு சொல்லி கேட்க இல்லை சார் நான் சொன்னால் யாரும் கேட்க கூட மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அழகுமலர் சொல்லிட்டு இங்கே சொல்லிட்டு இருக்கும்போதே போலீஸ் வந்துட்டு சரிம்மா அப்போ நீங்கள் ஃபோனை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிடுறாங்க. ஸ்பீக்கரில் போட்டதுனால எல்லாருமே அதை கேட்டுடுறாங்க. என்ன சார் உங்கள் வீட்டை சேர்ந்தவங்களே உங்களுக்கு ஆப்போசிட்டாக இவ்வளோ பெரிய விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது சார் அது என் மருமக அழகுமலர் தான், எல்லாம் இவ சொல்லி கொடுத்து தான் சார், அவள் வந்ததுலேருந்து முன்னெல்லாம் நல்லா தான் இருந்தா, இவ சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அழகுமலரும் இப்போ இவ்வளோ மாதிரியே மாறிட்டா போலங்க அப்படின்ற மாதிரி ராஜலட்சுமி சொல்ல இங்கே பாருங்கம்மா போலீஸ்காரனுக்கு யார் உண்மையை சொல்கிறாங்க யார் பொய் சொல்கிறாங்கன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும், நீங்கள் வந்ததுலேருந்து போய் மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கீங்க, ஆனால் அந்த பொண்ணு உண்மையை மட்டும்தான் பேசுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது பத்தாததுக்கு உங்கள் வீட்டில் இருக்கவங்களே சாட்சியாக இருக்காங்க, இதுக்கு மேலே வேறு என்ன ஆதாரம் வேணும்? இங்கே பாருங்கள் உங்களுக்கே இந்த பொண்ணை பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கீங்க, சொல்லப்போனால் இந்த பொண்ணு தான் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கன்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் இந்த பொண்ணு உங்கள் வீட்டு ஆட்கள் மேலே கொடுத்தா என்ன ஆகணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். கட்டாய கல்யாணம், அதுக்கு பிறகு வீட்டில் வரதட்சணை கொடுமைன்னு ஏகப்பட்ட கேஸை உங்கள் மேலே ஃபைல் பண்ணுவாங்க, மொத்த குடும்பமே உள்ள ஜெயிலில் தான் போய் இருக்க வேண்டியது இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணை நல்லபடியாக பார்த்துக்கிற குடும்பம் தானே நல்ல குடும்பம். அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட கூட இப்போ விசாரித்தோம், அந்த பொண்ணு வீட்டுக்கு வெளியில் ரொம்ப நேரம் உட்காந்துருந்ததும் அதுக்கு பிறகு அவங்க அப்பா வந்து கூட்டிகிட்டு போனது வரைக்கும் எல்லாருமே சொல்கிறாங்க, ஆனால் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வந்து சொல்கிறது முழுக்க முழுக்க எல்லாமே பொய்யா மட்டும்தான் இருக்குது அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்லும்போது அதை கேட்ட ராஜலட்சுமி ராகவன் அப்படியே அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. சார் நீங்களும் இது குழந்தையாக இருந்திருக்கீங்க, சொல்லப்போனால் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் விழுவும், பேசாமல் இந்த பொண்ணை உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு வழியை பாருங்கன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே அழகுமதி அப்படியே அமைதியாகவே நிற்கிறாங்க. இவளை எங்கள் வீட்டுக்கு திரும்ப கூட்டிகிட்டு போகணுமா அப்படின்னு ராஜலட்சுமி சொல்ல அத்தை முதல்ல இந்த கம்ப்ளைண்ட்டெல்லாம் விடுங்க, விசாரணை பண்ணிட்டாங்க, அழகுமதியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக சொல்லிட்டாங்க, முதல்ல நம்ம கூட்டிகிட்டு போகணும்னு சொல்ல ஆனால் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போன பிறகு அந்த பொண்ணுக்கு வேறு எந்த டார்ச்சரும் உங்களால் வரக்கூடாது, ஒருவேளை அந்த பொண்ணை நீங்கள் ஏதாவது கொடுமைப்படுத்துனீங்கனாலோ இல்லை தகாத வார்த்தைகளால் திட்டினீங்கனாலோ உங்கள் மேலே கண்டிப்பாக அடுத்து இந்த பொண்ணு கேஸ் கொடுக்காமலே நான் கேஸ் ஃபைல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே இங்கே ராஜலட்சுமி ராகவனுக்கு ரொம்ப பீதி ஆகிடுது. அங்கே நிற்கிற தங்கராஜ் வந்துட்டு வெளியே வராங்க. மாப்பிள்ள நீ போய் அவளை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது அங்கே அழகுமதி வந்து நிற்கிறாங்க. நான் ஆட்டோவில் தான் வந்தேன், நான் ஆட்டோவிலே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்ல இப்போ எதுக்காக திமிரா நடந்துக்கிறேன்னு சொல்ல நான் ஒன்றும் திமிரா நடந்துக்கலையே, ஆட்டோவில் வந்து அவங்கள வெயிட்டிங்கில் இருக்க சொன்னால் அவங்க வெயிட்டிங் இருக்காங்க, இவ்வளோ நேரம் அவங்கள வெயிட் பண்ண
பண்ண வச்சுட்டு நான் உங்கள் கூட காரில் வந்தால் சரியாக இருக்குமா? அவங்க வேலையை விட்டுட்டு தானே எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஆட்டோவிலே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகுமதி ஆட்டோவிலே கிளம்பி போக இதை பார்த்துட்டு நிற்கிற சுரேஷோ ரொம்ப டென்ஷனாக நிற்கிறாங்க. கூட இருக்க மற்றவங்களுக்கும் அதே டென்ஷன் தான்.